வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. அமமுக பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளின் விவரங்கள் இபிஎஸ் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜகவிற்கு ஏற்கனவே 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, ஊட்டி உள்ளிட்ட 27 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில், ராமநாதபுரம், ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று பாமகவிற்கு ஏற்கனவே 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். சேலம், தர்மபுரி, பென்னகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது பெரம்பூர் தொகுதி கவனம் ஈர்த்துள்ள நிலையில் அந்த தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தவேக தலைவர் விஜய் பெரம்பூரில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமமுக சார்பில் போட்டியிட உள்ள 11 தொகுதிகள் தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, திருச்சி, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மடத்துக்குளம் உள்ளிட்ட 11 தொகுதிகளானது அமமுகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே அவர்களுக்கு 5 தொகுதி என்று இறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் என்கிற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே அமமுக அதாவது தமாக போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பானது வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது அதை அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ராஜபாளையம் தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புரட்சி பாரதம் கட்சிக்கு கீழ் வைத்தியான் குப்பம் ஆகிய தனி தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர அதிமுக சார்பில் இந்த தேர்தலில் 169 இடங்களில் களம் காண இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 தேர்தலின் பொழுது அதிமுக 179 இடங்களில் போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி கட்சிகளுக்கு 55 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருந்தது. ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு 65 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து இந்த முறை 169 இடங்களில் அதிமுக களம் காண இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அறிவிப்பை சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அறிவித்திருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.